ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சீரீஸில் இப்போ நம்ம 4th லெசனில் இருக்கோம். நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது 4th லெசனில். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சர்க்குலர் லூப்பு, அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் சர்க்குலர் லூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? A is equal to 5 into 10 to the power of minus 2 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.2 டெஸ்லா. ஸோ இதுவும் நம்மளுக்கு யூனிட் கரெக்டாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னது? ஃபை ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் டீட்டா. கரெக்டாக? பிஏ காஸ் டீட்டா. அதுவும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மல் டு த ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டு த ஃபீல்டு அப்படின்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். கரெக்டா? எஸ், அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அந்த மீனிங் இந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துல நார்மல் அப்படின்னா ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 டிகிரின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? 0 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 0 டிகிரி. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னது? 0 டிகிரி. அப்போ காஸ் 0ங்கிறது என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடுமா? அப்போ 1. அப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபை ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பியோடைய வேல்யூ எவ்வளோ? 0.2 இன்ட்டு ஏயோடைய வேல்யூ எவ்வளோ? 5 இன்ட்டு 10 to the power of minus 2 இன்ட்டு காஸ் 0ங்கிறது என்னது? 1 ஆகிடுச்சா? அப்போ 1. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 2 சார் 10 கிடைக்கும். 1.0ன்னு கிடைக்கும். அதை நம்ம 1 போட்டுக்கலாம். அப்போ 1 இன்ட்டு 10 to the power of minus 2 என்னன்னு வரும்? நம்மளுக்கு வெப்பர்னு வரும். எஸ்ஐ யூனிட் என்னது? வெப்பர் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து ரெண்டாவது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது ஒன்று வந்து இன்க்ளைன்டு 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்க்ளைன்டு அப்படின்னு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா 90லேருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? 90 டிகிரி மைனஸ் எவ்வளோ டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு? 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. அப்போ தான் அதனுடைய டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். டீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோ? இப்போ செகண்ட் கேஸுக்கு 30 டிகிரி. அப்போ செகண்ட் கேஸுக்கு இதே ஃபார்முலா தான் வரும். கரெக்டாக? பிஏ காஸ் டீட்டா. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பியோடைய வேல்யூ எவ்வளோ? 0.2 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ எவ்வளோ? 5 இன்ட்டு 10 to the power of minus 2 போட்டாச்சா? இப்போது காஸ் வந்து என்னது? 30 டிகிரி. காஸ் 30ங்கிறது என்னது? √3/2. காஸ் 30ங்கிறது என்னது? காஸ் 30ங்கிறது என்னது? √3/2. அப்போ இதை நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர் இதே தான். என்னன்னு கிடைக்கும்? 1.0 இன்ட்டு 10 to the power of minus 2 இன்ட்டு √3/2ன்னு வரும். கரெக்டாக? √3/2. இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8.66 into 10 to the power of minus 3 வெப்பர்னு கிடைக்கும். √3 வேல்யூ நமக்கு தெரியும் 1.732. அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். 0.8ன்னு வரும். ஸோ ஒரு டெசிமல் நம்ம என்ன பண்ணுறோம்? நவுத்தி வச்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் நோன் தான், நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்க்குலர் லூப் எங்கே வச்சுருக்காங்கன்னா, தேர்ட் கண்டிஷனில்
தேர்ட் கண்டிஷனில் parallel to the field, இந்த லூப்பை எங்கே வைக்கிறானுங்கன்னா பேரலாக வைக்கிறாங்க. சரி, இது போகிற டைரக்ஷன்லேயே பேரலாக வச்சுட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூனிட் வெக்டார் ஏக்கும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ தீட்டா பிகம்ஸ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, தீட்டா பிகம்ஸ் 90. கரெக்டாக? அப்போ தீட்டா 90 அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு cos 90 பிகம்ஸ் 0. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்னவே இருக்காதுன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ தீட்டா பிகம்ஸ் 0. ஸோ BA cos தீட்டா, cos 90 போட்டால் 0, 0 into anything 0. ஸோ இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்ம கான்செப்ஷுவலாகவும் சரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் சரி நம்ம இந்த ப்ராப்ளமை நல்லாவே பார்த்து முடிக்கணும். மூணுமே கேட்க மாட்டாங்க. 3 சப்டிவிஷன் இருக்குல்ல, 1 2 3ன்ட்டு, இல்லை 1 இல்லைனா 2 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. மேபி 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா அழகாக ஈச் கேரிஸ் 1 மார்க் அப்படின்னு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.